தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோனோட ஒரு ஐகானிக் ஒரு சீரீஸான பட வரிசைகளான அவதார் படத்தோட கடைசி பார்ட் 3வது பார்ட் ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உன் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். அவதார் படத்தோட கதைக்களம்னு சொல்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன கதைக்களம்னு. ஒருவேளை தெரியல அப்படின்னா ஒரு சின்ன தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ரீகேப்பாகவும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னென்னா 2100களில் நடக்கிற இந்த கதையில் இன்னொரு ஹேபிட்டபிள் பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து மனிதர்களால் வாழ முடியாது. அங்கே உள்ள காற்றை சுவாசிச்சா மனுஷங்க செத்து போயிடுவாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆக்சிஜன் அங்கேயே இல்லை. ஸோ அதனால் அவங்களால வாழ முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற கனிம வளம் ஒன்று வந்து மனிதர்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. ஸோ அதை வந்து வியாபார நோக்கத்தில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு இனக்குழு, நவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு, அந்த கிரகத்தை தாயகமாக கொண்டு அந்த ப்ளூ கலரில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அதை எடுக்க விட மாட்டாங்க. அவங்க அங்கே தான் வாழ்கிறாங்க. அவங்க டெக்னாலஜிலாம் எதுவும் இல்லை. அவங்க அந்த பழங்கால முறைப்படி ஒரு பழங்குடியின மக்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள துரத்தணும், அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அவத்தார்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. என்னென்னா, ஒரு மனுஷனோட கான்ஷியஸ்னஸை இன்னொரு அவத்தார் பாடி, அந்த நவி இனக்குழு இருக்காங்கல்ல, அவங்களோட பாடிக்கு அனுப்பி மனிதன் ஒரு ஆளை அங்கே அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட பழக வச்சு அப்படி அனுப்பிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்து அவதார் உடம்புக்குள்ளே போய் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிடலாம், அவங்கள வந்து வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு நம்ம அங்கே இருக்கிற வளங்களை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு படை தளபதி ஒரு ஆள், அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த பேச்சுவார்த்தைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து போனோமா, குறுக்க வந்தோன்னா போட்டு தள்ளணுமா, வந்த வேலையை முடிச்சுமா போனோமான் இருக்கணுன்ற இருக்கிற ஆள். ஸோ இவருக்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. என்ன அப்படின்னா, அப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிற ஹீரோ வந்து அந்த இனக்குழுவோட கொஞ்சம் பாசமாகிறாரு, அன்பாகிறாரு, அவங்களோட அன்பையும் பெற்றுறாரு. ஸோ அதனால் இந்த கர்னலுக்கும் இந்த ஹீரோவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாயிருது. அந்த பிரச்சனை தான் வந்து ஒரு 3 பார்ட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 3வது பார்ட்டும் அந்த கர்னலுக்கும் இந்த ஹீரோக்கும் நடக்கிற அந்த ஒரு பகை தான். ஸோ இந்த 3வது பார்ட்டும் ஹீரோ ஜேக் சல்லிக்கும் வில்லன் வந்து மைல்ஸ் குவாரிட்சுக்கும் நடக்கிற அந்த ஒரு பகை தான். ஃபுல்லாகவே அந்த படைத்தளபதி துரத்திட்டே இருக்காரு. அவங்க ஓடிட்டே இருக்காங்க, பிடிபடுறாங்க, அப்புறம் தப்பிக்கிறாங்க, பிடிபடுறாங்க, தப்பிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு ஓட்டமாக தான் இந்த முழு படமுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2009ல் அவதார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா அது மிகப்பெரிய வரவேற்பை பெறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று அங்கே இருக்கிற அந்த ஒரு மெஸ்மரைசிங் ஐ கேச்சிங் விஎஃப்எக்ஸ் தான். ஸோ அதை நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து ரசிச்சிருப்போம். டிவிலெலாம் நிறையா போட்டிருப்பாங்க. அந்த மிருகத்திலேருந்து தப்பிச்சு போகிற சீன்லாம் நம்ம நிறையா பார்த்து நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்குல்ல. ஸோ விஎஃப்எக்ஸில் ஒரு புதுமையை கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தத்ரூபமாக காமிக்கிறதுல டேரக்டர் வந்து கை தேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த படத்துலையும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் 2009ல் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச படமாக யாருக்குமே பிடிக்கல, இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கதையும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது 2009ல் ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஆனால் ரெண்டாவதாக ரிலீஸ் ஆன த வே ஆஃப் வாட்டர் வந்து விஎஃப்எக்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தாலுமே கூட கதை அளவில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு குறையிறதுக்கான காரணமாக அந்த த வே ஆஃப் வாட்டர் முடிஞ்ச விதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக ஹாலிவுட் படம் பார்க்குற அந்த ஒரு சினிஃபைல்ஸுக்கு மட்டுமே இருந்திருந்தாலும் கூட, பொதுவாக அந்த அவதார்னு வந்த ஒரு ஹைப் வந்து 3வது பார்ட்டுக்கு வராததுக்கான காரணம் அந்த செகண்ட் பார்ட்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன தடுமாற்றம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இந்த 3வது பார்ட்டில் சரி பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 3வது பார்ட்டில் இந்த ஒமாட்டி காயா பகுதியிலேருந்து அந்த ஹீரோவோட குடும்பம் வந்து அந்த கடல்சார் கிராமமான மெட்கைனாக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்காங்க. அங்கே திருப்பி அந்த ஒரு வில்லன் வந்து இவங்களை இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி தான் அந்த ஃபுல் படமும். ஸோ ஓவராலாக இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக ஒரு மெஸ்மரைசிங்காக விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தவறாத வகையில் எல்லா காட்சியுமே சரி, அது புது வகையான விலங்குகளை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கடல்சார் கிராமத்தை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக அந்த ஆஷன் ஃபயர்ன்றதுக்காக அந்த இன்னொரு இனக்குழுவை காமிச்சிருப்பாங்க, அவங்கள காட்டுறதா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஐமேக்ஸில் உங்களால் பார்க்க முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த ஐமேக்ஸில் ரசிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்படுற படங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 2வது பார்ட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, கதை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது இந்த படத்துலையும் தொடருதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து படத்தின் நடுவிலேயே எழ ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கும்போது படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக அந்த இடங்களை காமிக்கிறது, அங்கே உள்ள உயிரினங்களை விளக்குறது அப்படியே போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் போயிடும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதையே பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அயற்சி வரும் இல்லையா.
ஸோ அது அந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொஞ்சமாக அயற்சி எழுகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாக நிறையா விஷயங்களை காமிச்சு புதுசாக நிறைய விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனாலுமே ஓவராலாக நம்ம ஒரு அவுட் டேக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சில பேருக்கு அயற்சி எழுறதை நம்மளால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட குடும்பமாக நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்குமே தவிர, நார்மலாக சினிஃபைலாக நீங்கள் படங்கள் அதிகமாக பார்க்குற ஆள், ரசிக்கிற ஆள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கதை இதில் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் வந்து இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருந்தாலுமே கூட ஹீரோவோட பசங்க அவங்க ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதில் அந்த கீரின்ற பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து சில பவர்ஸ் இருக்கும். ஸோ அவள் அதை அப்போ ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருப்பாள்ல. ஸோ அது ஒரு பக்கம், இந்த பக்கம் அப்பாவோட ஒரு அப்பாவ பெருமைப்பட வைக்க முடியாத நிலையில இருக்கிற இன்னொரு பையன் ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு நிறையா அந்த திமிங்கலம் மாரி ஒரு உயிரினங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு கதை அப்படின்னு நிறைய லேயர்ஸ் இருந்தாலுமே கூட, ஓவராலா வந்து இது அந்த வில்லன்ட்ட இருந்து தப்பிக்கிறது, பிடிபடுறது, தப்பிக்கிறது, பிடிபடுறதுன்னே போறதுனால தான், அந்த அயற்சின்ற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓடி புடிச்ச ஆட்டம் தான் கூட படத்த, கதைய அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சுச்சோன்ற தாட்ட உருவாக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, படத்தோட லென்த் வந்து கொஞ்சம் உண்மையிலேயே அதிகம் தான். நீங்க வந்து விஎஃப்எக்ஸ ரொம்ப விரும்புற ஆளு, இல்ல ஐமேக்ஸ்ல இல்ல வேற ஏதாவது ஒரு விஷுவலா நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா நார்மலா நீங்க ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நல்ல கதைக்களம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த படத்துல அந்த ஒரு படம் லென்த்தா இருக்கிற, இல்ல ஸ்லோவா இருக்கிற தாட்ஸ் உங்களுக்கு வர்றத தவிர்க்க முடியாது. ஸோ இருக்கிற அந்த பழைய அந்த ஜெனரல் வில்லனோட, அந்த கர்னல் வில்லனோட சேர்த்து புதுசா ஒரு வில்லி இதுல வர்றாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே அப்படி இல்லாம, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி புது புது விஷயங்கள சேர்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவும் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லியும், அவங்களோட அந்த கிளானும். ஸோ நிஜமாவே அந்த வில்லன விட இந்த வில்லிய பார்க்கும்போது தான் நம்மளுக்கு லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஆக்சுவலா அந்த ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ ஆனா அவங்களோட பார்ட்டே படத்துல கம்மி அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல இருந்து சின்ன சின்ன பில்டப்லாம் உருவாக்கிட்டு வந்த விஷயங்கள் வந்து இதுல ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் சின்னதா இருந்த மாரியான ஒரு தாட் இருந்தது. எப்படி அப்படின்னா, இப்ப அந்த கிர்ரின்ற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்ற மாரி செகண்ட் பார்ட்லேருந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்ன பவர்ன்னு நம்மளுக்கு இதில சொல்லும்போது, ஸோ அது அவ்வளோ பெரிய ஹைப் நம்மளுக்கு ஏற்படுத்தாத ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓவராலா படம் பெருசு, கதை ஸ்லோவா போகுது இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க குடுக்குற அவுட்கம்மா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு குடும்பமும், தன்னை சார்ந்த மற்ற மனிதர்களும் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும், என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்காக நிக்கணும் அப்படின்றதையும் முன்னெடுத்து அந்த ஹீரோ மூலமா அவர் சொல்ல நெனச்சிருக்காரு. இந்த படையே வந்தாலும் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாரி தனக்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணா பண்ணி அவங்கள பாதுகாக்கலாம் அப்படின்ற மாரி இந்த கதை மூலமா சொல்ல நெனச்சிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட, குழந்தைகளோட போயி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இதில போய் உட்காரலாம். எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்காது. அதனால தாராளமா இந்த படத்த போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. சினிஃபைலா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல கதைய எதிர்பார்க்குற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச, பிடிக்காத விஷயங்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க. தினமணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.